அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1030. தலைப்பு இறை தூதர்கள் தொடர் 99. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்து அவர்களுடன் கொஞ்ச காலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இல்மை, கல்வியை, ஞானத்தை அறிந்து கொள்வதற்காக அவர்கள் ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் வருவதற்கு அவர்களுடைய அனுமதியை கேட்டார்கள். மூசாவே, இறைவன் தன்னுடைய ஞானத்திலிருந்து எனக்கு கற்றுத்தந்தது எனக்கு இருக்கிறது, அதனை நீர் அறிய மாட்டீர். அவன் உமக்கு கற்றுத்தந்திருக்கின்ற வேறொரு ஞானம் உமக்கு இருக்கிறது, அதை நான் அறிய மாட்டேன் என்று கூறினார். அதற்கு மூசா, நம்முடைய உத்தரவை மீறாத முறையில் அல்லாஹ் நாடினால் கால தசஜிதுனி இன்ஷா அல்லாஹ் சாபிரம் வல ஆசி லக அம்ரா. அதாவது, அல்லாஹ் நான் பொறுமையுள்ளவனாகவும் எவ்விஷயத்திலும் உமக்கு மாறு செய்யாதவனாகவும் நான் இருப்பதை நீங்கள் விரைவில் காண்பீர்கள் என்று மூசா சொன்னார். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு சொன்னபோது உடனே ஒரு நிபந்தனையை வைக்கின்றார்கள் ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த நிபந்தனை என்னவென்றால், கால ஃபஇனி தபஅதனி ஃபலா தஸ்அல்னி அன் ஷைஇன் ஹத்தா உஹதிஸ லக மின்ஹு திக்ரா. அதற்கு அவர், நீர் என்னை பின்தொடர்வதாயின் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நானாகவே அதை பற்றி உமக்கு அறிவிக்கும் வரை நீர் என்னிடம் கேட்கக்கூடாது என்று சொன்னார். பின்னர் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். பின்னர் இருவரும் ஒரு மரக்கலத்தில் ஏறும் வரையில் நடந்தே சென்றனர். மரக்கலம் கடலில் செல்லலானதும் அவனுடைய பலகைகளில் ஒன்றை உடைத்தெடுத்தார் ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு ஓட்டையை போட்டார். இதில் உள்ளவர்களை மூழ்கடிக்கவா நீங்கள் இதில் ஓட்டையை போட்டீர்கள்? நிச்சயமாக நீங்கள் ஒரு அபாயகரமான பெரும் காரியத்தை செய்து விட்டீர்கள் என்று மூசா கூறினார். உடனே அவர்கள் செய்கையை பார்த்தவுடன் அவர்கள் என்ன செய்தார்கள்? நீங்கள் இதில் உள்ள மக்களை எல்லாம் மூழ்கடிக்கவா இவ்வாறு செய்கிறீர்கள் என்று தங்களை அடக்கிக் கொள்ள முடியாமல் கேட்டார்கள். قال ألم أقل إنك لن تستطيع معي الصبر. அதற்கு அவர், நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையை கடைபிடிக்க முடியாது என்று உமக்கு நான் சொல்லவில்லையா என்றார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், قال لا تؤاخذني بما نسيت ولا ترهقني من عمري عسرا. நான் மறந்துவிட்டதை பற்றி நீங்கள் என்னை குற்றம் பிடிக்க வேண்டாம், இன்னும் என் காரியத்தை சிரமமுடையதாக ஆக்கிவிடாதீர்கள் என்று மூசா பதில் கூறினார். பின்னர் மரக்கலத்திலிருந்து இறங்கி இருவரும் வழியில் நடக்கலானார்கள். வழியில் ஒரு பையனை அவ்விருவரும் சந்தித்த போது ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனை கொன்றுவிட்டார். உடனே மூசா, கொலை குற்றமின்றி பரிசுத்தமான ஜீவனை கொன்றுவிட்டீர்களே, நிச்சயமாக நீங்கள் பெருத்த கேடான ஒரு காரியத்தை செய்து விட்டீர்கள் என்று மூசா கூறினார். இப்பொழுதும் அவர்களால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. இவ்வாறு அவர்கள் கூறியவுடன் فانطلقا حتى إذا لقي غلاما فأقتله قال أقتلت نفسا زكية بغير نفس لقد جئت شيئا نكرا قال ألم أقل لك إنك لن تستطيع معي الصبر. அதற்கு அவர், நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க இயலாது என்று உமக்கு நாம் சொல்லவில்லையா என்று கூறினார். இதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், قال إن سألتك عن شيء بعدها فلا تصاحبني قد بلعت من لدني عذرا. இதன் பின்னர் நான் எந்த விஷயத்தை பற்றியாவது உங்களிடம் கேட்பேனாயின் நீங்கள் உங்கள் தோழனாக என்னை வைத்துக் கொள்ள வேண்டாம்,
நிச்சயமாக நீங்கள் என்னிடமிருந்து தக்க மன்னிப்பு கோருதலை பெற்றுக் கொண்டீர்கள் என்று கூறினார். ஆக இவ்வாறு அவர்கள் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு ஊருக்கு செல்கிறார்கள். அந்த ஊரிலே உள்ளவர்கள் இவர்களுக்கு உணவளிக்கவில்லை. பின்னர் அவ்விருவரும் வழி நடந்து இருவரும் ஒரு கிராமத்தாரிடம் வந்து சேர்ந்தார்கள். தங்கள் இருவருக்கும் உணவு தருமாறு கிராமத்தாரிடம் கேட்டார்கள். ஆனால் அவ்விருவருக்கும் விருந்தளிக்க எவரும் முன்வரவில்லை. உடனே பசியோடும் தாகத்தோடும் அங்கே இடிந்த அடியோடு விழும் நிலையில் இருந்த ஒரு சுவரை அவ்விருவரும் கண்டனர். ஆகவே அவர் அதை சரி செய்து நிமிர்த்தி வைத்தார். இதை கண்ட மூசா, நீங்கள் நாடி இருந்தால் இதற்கென ஒரு கூலியை பெற்றிருக்கலாமே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். ஏனென்றால் அந்த ஊர் மக்களோ உணவளிக்கவில்லை. இந்த ஒரு பணியை நாம் செய்தோமே, இது யாருடைய சுவர் என்று அறிந்து அவர்களிடத்திலாவது ஏதாவது பெற்று நாம் நம்முடைய பசியையும் போக்கிக் கொண்டிருக்கலாமே என்று அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுதுதான் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இதுதான் எனக்கும் உமக்கும் இடையே பிரிவுக்குரிய நேரமாகும். எதை பற்றி நீர் பொறுமையாக இருக்க முடியவில்லையோ அதன் விளக்கத்தையும் இப்பொழுதே உமக்கு திட்டமாக அறிவித்து விடுகிறேன் என்று அவர் கூறினார். என்ன அந்த விளக்கம் என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். சுப்ஹ் வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.